இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் தான் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான சீஸ் கொத்து. இதை நாங்கள் வந்து வீட்டில் எப்படி சிம்பிளாக குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சுக்கலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி பரோட்டாக்கில் ரொட்டியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கொள்ளணும். இதெல்லாம் எல்லாம் ஒன்றாவே சுற்றி சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நான் இப்போ எல்லா பரோட்டாவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக சிக்கன் கறியை செஞ்சுக்கொள்ளணும். இந்த சிக்கன் கறி நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் இங்கே வந்து சிக்கனை வேறு எடுத்து கொஞ்சம் மீடியமாக பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நான் ஒரு பக்கில் வந்து ஆயில் கொஞ்சம் போட்டு கார்லிக்கும் வெங்காயம் லீக்ஸும் என்னோட இருந்த வெஜிடபிள்ஸை தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து சின்னதாக வெட்டின இந்த பரோட்டா ரொட்டி எல்லாத்தையும் போட்டுக்கிறணும். அதே பிறகு பொரிச்ச இறைச்சிங்களை சேர்த்துக்கிறணும். இந்த சிக்கனெல்லாம் ஆடாக நான் பொரிக்கலை, லைட் மீடியமாக தான் பொரிச்சிருக்கேன். அதே பிறகு இந்த சிக்கன் கிரேவியை இதோடு சேர்த்துக்கிறணும். இந்த சிக்கன் கறி செய்கிற நேரம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இதோட உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பால் ஊற்றுறேன். இந்த பசும்பால் தான் இங்கே சேர்க்குறேன். பசும்பால் வந்து ஒரு 3/4 கப் போல் சேர்த்துக்கொள்ளணும். பிறகு அதுக்கு தேவையான மிளகு கொஞ்சம், துண்டு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். பிறகு இதுக்கு தேவையான சீஸ் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு வந்து இந்த பீசஸ் உள்ள சீஸ் சேர்த்துக்கிறோம். நான் இங்கே வந்து சீஸ் க்ரீம் தான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து டிப்ஸ் சொல்ல போகிறேன். யூடியூப்பில் வியூஸ் எப்படி அதிகரிக்கணும்னு சொல்லி. இது நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு சொன்னால், யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன டைம் உகந்ததுன்னு சொல்லி. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா லாங் வீடியோவும் இருக்குது, ஷார்ட் வீடியோவும் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் லாங் வீடியோ வந்து போடுறது டைமை பார்ப்போம். இங்கே லாங் வீடியோவில் மார்னிங்கும் இருக்குது, ஈவினிங்கும் இருக்குது. ஸோ மார்னிங் விட ஈவினிங்கில் தான் லாங் வீடியோ ஆட்கள் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஆடியன்ஸை கூட கவர் பண்ணணுமா இருந்தால் ஈவினிங் டைமை செலக்ட் பண்ணிக்கிறங்க. அதோட ஹாலிடேஸ் வர டேஸையும் நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ ஃப்ரைடே ஈவினிங் வந்து லாங் வீடியோ போட்டால் உங்களுக்கு சாட்டர்டே சண்டேயும் பார்ப்பாங்க. இல்லாட்டி சாட்டர்டே வந்து ஈவினிங் டைம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன டைம்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து 6 o'clock வந்து ஈவினிங் 6 o'clock தான் சரியான டைம். இப்போ 6க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூஸ் வரும். அதுக்கு பிறகு ஷார்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் போடலாம், ஈவினிங்கும் போடலாம். மார்னிங் வந்து 8 மணிக்கு அப்லோட் பண்ணுங்கள் ஷார்ட் வீடியோ. நைட்டுக்கு வந்து 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு அப்லோட் பண்ணுங்கள். மார்னிங் 8 o'clock, நைட்டுக்கு வந்து 8 o'clock இல்லாட்டி 9 o'clock. இந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு வியூஸ் எப்படி வருதுன்னு சொல்லி நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க. மற்றது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீடியோஸ் என்னென்ன டைமுக்கு போட்டால் வியூஸ் வருதுன்னு சொல்லி நீங்களும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதையும் யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கள். அப்போ நான் இன்னும் உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டை உங்களுக்கு நான் தருவேன். எல்லோருமே பயனடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக இந்த வியூஸ் எப்படி அதிகரிக்கிறதுன்னு சொல்லி போடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.